தேவை. இந்த தமிழ் வார்த்தைக்கு என்ன இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணுவோம்? நீட். Now let us see some example sentences using the word need. நீடுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நம்ம சில சென்டென்சஸை பார்க்கலாம் வாங்க. எனக்கு கொஞ்சம் உதவி தேவை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுது? ஃபஸ்ட்டு எனக்கு தேவை. எனக்கு தேவைன்னா ஐ நீடு. கொஞ்சம் உதவினா சம் ஹெல்ப். எனக்கு கொஞ்சம் உதவி தேவை. ஐ நீட் சம் ஹெல்ப். ஐ நீட் சம் ஹெல்ப். எனக்கு அந்த புத்தகம் தேவை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ நீட் த புக். ஐ நீட் த புக். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீ என்னை கேட்கலாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுது? ஃபஸ்ட்டு நீ என்னை கேட்கலாம். அதுக்கு இங்கிலீஷில் யூ கேன் ஆஸ்க் மீ. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால்னா இஃப் யூ நீட் எனிதிங். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணலாம். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீ என்னை கேட்கலாம். யூ கேன் ஆஸ்க் மீ இஃப் யூ நீட் எனிதிங். யூ கேன் ஆஸ்க் மீ இஃப் யூ நீட் எனிதிங். அவளுக்கு இப்போ பணம் தேவை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுது? அவளுக்கு தேவைன்னா ஷீ நீட்ஸ். ஷீ நீடு அப்படின்னு போடக்கூடாது, வெர்பு கூட எஸ் போனால் ஷீ நீட்ஸ். அவளுக்கு இப்போ பணம் தேவைன்னா ஷீ நீட்ஸ் மணி நவ். ஷீ நீட்ஸ் மணி நவ். அவனுக்கு உதவி தேவைப்படும். அவனுக்கு தேவைப்படும்னா ஹீ வில் நீட். ஃப்யூச்சரில் இருக்குது, ஸோ வில் நீட் போடுறோம். அவனுக்கு உதவி தேவைப்படும்னா ஹீ வில் நீட் ஹெல்ப். ஹீ வில் நீட் ஹெல்ப். அவளுக்கு இந்த வேலைக்கு உதவி தேவைப்படும். அவளுக்கு தேவைப்படும்னா ஷீ வில் நீட். இந்த வேலைக்குன்னா ஃபார் திஸ் ஒர்க். அவளுக்கு இந்த வேலைக்கு உதவி தேவைப்படும். ஷீ வில் நீட் ஹெல்ப் ஃபார் திஸ் ஒர்க். ஷீ வில் நீட் ஹெல்ப் ஃபார் திஸ் ஒர்க். அவங்களுக்கு வேலையை முடிக்க அதிக உதவி தேவைப்பட்டுச்சு. அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தே நீடட். அவங்களுக்கு தேவைப்படும்னா தே வில் நீட். வேலையை முடிக்கன்னா டு ஃபினிஷ் த ஒர்க். அதிக உதவினா மோர் ஹெல்ப். அவங்களுக்கு வேலையை முடிக்க அதிக உதவி தேவைப்பட்டது. தே நீடட் மோர் ஹெல்ப் டு ஃபினிஷ் த ஒர்க். தே நீடட் மோர் ஹெல்ப் டு ஃபினிஷ் த ஒர்க். அவனுக்கு அந்த புத்தகம் தேவையில்லை. அவனுக்கு தேவையில்லைன்னா ஹி டசன்ட் நீட். ஹீ வர்றதுனால டஸ் போடுவோம். அவனுக்கு அந்த புத்தகம் தேவையில்லைன்னா ஹி டசன்ட் நீட் தட் புக். ஹி டசன்ட் நீட் தட் புக். ஹீ டோன்ட் நீட் தட் புக் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஹீ டசன்ட் நீட் தட் புக். நமக்கு இந்த வேலைக்காரன் தேவையில்லை. நமக்கு தேவையில்லைன்னா வி டோன்ட் நீட். இந்த வேலைக்காரன்னா திஸ் ஒர்க்கர். நமக்கு இந்த வேலைக்காரன் தேவையில்லை. வி டோன்ட் நீட் திஸ் ஒர்க்கர். வி டோன்ட் நீட் திஸ் ஒர்க்கர். எனக்கு நேற்று பணம் தேவையில்லை. எனக்கு தேவையில்லைன்னா ஐ டிடன்ட் நீட். பணம்னா மணி, நேற்றுனா எஸ்டர்டே. எனக்கு நேற்று பணம் தேவையில்லை. ஐ டிடன்ட் நீட் மணி எஸ்டர்டே. ஐ டிடன்ட் நீட் மணி எஸ்டர்டே. அவளுக்கு அந்த நேரத்தில் யாரும் தேவையில்லை. அவளுக்கு யாரும் தேவையில்லைன்னா ஷீ டிடன்ட் நீட் எனி ஒன். அவளுக்கு அந்த நேரத்தில் யாரும் தேவையில்லை. ஷீ டிடன்ட் நீட் எனி ஒன் அட் தட் டைம். ஷீ டிடன்ட் நீட் எனி ஒன் அட் தட் டைம். எங்களுக்கு அந்த விஷயத்திற்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. எங்களுக்கு எந்த ஆதாரமும் தேவைப்படலைன்னா we didn't need any proof. அந்த விஷயத்திற்குனா for that matter. எங்களுக்கு அந்த விஷயத்திற்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. we didn't need any proof for that matter. we didn't need any proof for that matter. இப்போ உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அதாவது நமக்கு தேவையில்லைன்னா we don't need போடுறாங்க, we didn't need போடுறாங்க. இப்போ எனக்கு தேவையில்லைன்னா ஐ டோன்ட் நீட் போடுறாங்க, ஐ டிடன்ட் நீட் போடுறாங்க. ரெண்டுமே சேமாக தானே வருதுன்னு டவுட் வரலாம். அப்படி இல்லை, ப்ரெசண்ட்டில் சொல்லும்போது ஐ டோன்ட் நீட் போடுவோம். பாஸ்ட்டில் சொல்லும்போது ஐ டிடன்ட் நீட் போடலாம். உனக்கு ஏதாவது தேவையா? ஏதாவதுனா எனிதிங். உனக்கு தேவைன்னா யூ நீட். இது ப்ரெசண்ட்டில் தான் கொஸ்டின் கேட்குறோம். ஸோ டூ வச்சு தான் கொஸ்டின் மேக் பண்ணணும். உனக்கு ஏதாவது தேவையானா டூ யூ நீட் எனிதிங். டூ யூ நீட் எனிதிங். அவனுக்கு இந்த பை தேவைப்படுமா? நம்ம கேட்போம்ல, அவனுக்கு இந்த பை தேவைப்படுமா? இந்த பையனா திஸ் பேக். அவனுக்கு தேவைப்படுமான்னு நம்ம ப்ரெசண்ட்டில் தான் கேட்குறோம். ஸோ கொஸ்டின் ஃபார்மேட் டூ வச்சு கேட்கணுமா டஸ் வச்சு கேட்கணும்? அவனுக்குங்கிறதுனால நம்ம டஸ் வச்சு தான் ஃபார்ம் பண்ணணும். அவனுக்கு தேவைப்படுமானா டஸ் ஹீ நீட். அவனுக்கு இந்த பை தேவைப்படுமானா டஸ் ஹீ நீட் திஸ் பேக். டஸ் ஹீ நீட் திஸ் பேக். அவளுக்கு உதவி தேவைப்படுதா? அவள்னா ஷீ. ஹீ ஷீட் வந்தால் டஸ்ஸை வச்சு தான் நம்ம கொஸ்டின் மேக் பண்ணுவோம் ப்ரெசன்ட் ஃபார்மில். ஸோ நம்ம இதுக்கு
டஸ் ஷீ நீட் ஹெல்ப் அப்படின்னு தான் கேட்கணும். அவளுக்கு உதவி தேவைப்படுதா? டஸ் ஷீ நீட் ஹெல்ப்? நமக்கு இன்னும் நேரம் தேவையா? அதாவது நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டுக்குவோம், நமக்கு என்ன இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் தேவையோ அப்படின்னு கேட்டுக்கோங்களா. அதுதான் இங்கிலீஷில் டூ வி நீட் மோர் டைம். டூ வி நீட் மோர் டைம். அவங்களுக்கு அந்த ஆட்கள் தேவைப்பட்டாங்களா? அவங்களுக்கு தேவைப்பட்டாங்களான்னா டிட் தே நீட் அந்த ஆட்கள், தோஸ் பீப்புள். அவங்களுக்கு அந்த ஆட்கள் தேவைப்பட்டாங்களா? டிட் தே நீட் தோஸ் பீப்புள்? டிட் தே நீட் தோஸ் பீப்புள்? உனக்கு அந்த புத்தகம் இப்போதே தேவைப்படுதா? உனக்கு தேவைப்படுதானா டூ யூ நீட் அந்த புத்தகம்னா தட் புக். இப்போதே அப்படின்னா ரைட் நவ். உனக்கு அந்த புத்தகம் இப்போதே தேவைப்படுதா? டூ யூ நீட் தட் புக் ரைட் நவ்? டூ யூ நீட் தட் புக் ரைட் நவ்? அவளுக்கு உண்மையிலே உதவி தேவைதானா? அவளுக்கு உதவி தேவையா அப்படின்னா டஸ் ஷீ நீட் ஹெல்ப். அவளுக்கு உண்மையிலே உதவி தேவையா? டஸ் ஷீ ரியலி நீட் ஹெல்ப். டஸ் ஷீ ரியலி நீட் ஹெல்ப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.